இன்னைக்கு நம்ம வீட்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பும், வாழைப்பூ பொரியலும் தாங்க. நம்மளோட கொள்ளுப்பாட்டி ஒரு சைடு வாழைப்பூ அரிஞ்சுகிட்டு இருந்தாங்கங்க. நம்ம தாத்தா கீரைய ஆஞ்சுகிட்டு இருந்தாருங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, அப்பதான் எழுந்திருச்சேன். வேற என்ன பண்றது? காலேஜ்ல தூங்கி தூங்கி இங்க வீட்டுக்கு வந்தாலும் பழக்கமாயிடுதுங்க தூங்குறதுக்கே. அதனால நம்ம காலையிலேயே டீலாம் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்கங்க. அத ஆத்தி குடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தா வேற வேலையும் இருக்காதுங்க. சரி சமைக்கிறதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இந்த அடுப்புல சமைக்கிறது தாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுவும் நம்ம வீட்ல எப்போதும் இந்த விறகடுப்புல தாங்க சமைப்போம். அதுவும் மண்பானையில தாங்க சமைப்போம். ருசியா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நமக்கு வேற சளிலாம் ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுருங்க, எரிய விடுற புகையில. நான் இந்த சமைக்கிற வீடியோலாம் போடுறத பார்த்து நான் நல்லா சமைப்பேன்லாம் நெனச்சிடாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. சும்மா யூடியூப்ப பார்த்து தாங்க, அதுவும் என் ஸ்டைல்ல தாங்க வைப்பேன். ஆனா நல்லாவே இருக்குங்க. எனக்கு புடிக்காத விஷயம் இந்த அடுப்ப எரிய விடுறது தாங்க. நம்ம கேஸ்ல வச்சாலும் எங்க ஆயா கேஸ் தீர்ந்து போயிடும். எதுக்கு நீ கேஸ்ல வைக்கிற? மதிய டயத்துல அடுப்புல சம அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. அதுவும் அடிக்கிற வெயில்ல என்னடா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு தொறந்து பார்த்தா நன்னாரி சர்பத் இருந்ததுங்க. சரி நம்ம ஜூஸ் போட்டுக்க தரலான்னு சொல்லிட்டு நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டோங்க. பாசி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஊற வைக்கும்போது ஊறவே இல்லங்க. அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா, நாள் நைட்டே ஊற வச்சுட்டோங்க. நல்லாவே ஊறி இருந்ததுங்க. அப்புறம் இந்த லெமன பார்த்தோன்னா அடியில கிடந்ததுங்க. லெமன எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஆயா வேற வாழைப்பூ அரிஞ்சுகிட்டு இருந்தாங்கங்க. அவங்களாட்டி அறிய முடியல. ரொம்ப பாட்டி வேலை செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம ஆயா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வாழைப்பூ அரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. நம்மளும் சரி இந்த எலுமிச்சை பழத்த அரிஞ்சுதாயா அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டைல்ல நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருந்தேங்க இந்த நன்னாரி சர்பத்து. நம்ம வீடு வேற பெருசா அவ்வளோ பெரிய பங்களாலாம் இல்லைங்க. சின்ன வீடா தாங்க இருக்கும். இருக்கிற இடத்துல தாங்க வச்சு சமைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஆயா வேற குறுக்க குறுக்க வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 1 வருஷமா வேற நம்ம வீட்ல மாடுலாம் இல்லைங்க. மாடு, ஆடுலாம் வச்சிருந்தோங்க. மாடு, ஆடு எல்லாமே வந்து உண்ணி வந்து செத்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மாடு வாங்கலான்னு பார்த்தா கையில காசும் இல்ல. அதனால வாங்கவும் இல்லங்க. இப்படிதாங்க எங்க பாட்டி வீட்ல ஒரு நாள் வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்கும். நான் எப்போதும் எங்க வீட்ட பத்தி பேச மாட்டேங்க. அங்க போகவும் மாட்டேங்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு தாங்க எப்போதுமே வருவோம். பாட்டி வீட்டோட சேர்ந்த ஒரு பேத்தியோட வில்லேஜ் லைஃப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அக்ரிமானவி விலாக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க பாட்டியோட எங்க வீட்ல நீங்களும் ஒரு குடும்பம் ஆயிக்கலாம். நம்மலாம் சேர்ந்து டிராவல் பண்ணலாங்க.